Hello friends, welcome to Deep Dive into Python series. So இன்னைக்கு நம்ம புதுசா எதுவும் கற்றுக்க போகிறதில்ல. லாஸ்ட் வீடியோவில் பார்த்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் வீடியோக்கான எக்ஸசைஸ்க்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னும் நீங்கள் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கல அப்படின்னா மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு குட்டி ரீகேப் பார்த்துடலாம். ஸோ ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, ஒரு லைனில் மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸ் மல்டிப்ளிகேஷன் இது எல்லாம் ஒரே லைனில் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற ஆர்டர் ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் இந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் ஆர் ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேராந்திசிஸ் தான் லுக் பண்ணணும். ஸோ பேராந்திசிஸ்னால் ப்ராக்கெட். ஸோ ப்ராக்கெட்குள்ளே என்ன ஆப்ரேட்டர் இருக்கோ அதுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இ ஃபார் எக்ஸ்போனண்ட், அதாவது டூ த பவர் ஆஃப் அப்படி சொல்லுவோம் இல்லையா, டூ டு த பவர் ஆஃப், த்ரீ டு த பவர் ஆஃப். ஸோ அது எக்ஸ்போனண்ட். அண்ட் தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். அண்ட் ஃபோர்த்து டிவிஷன், ஃபிஃப்த்து வந்து அடிஷன். அண்ட் ஃபைனலி சப்ராக்ஷன். ஸோ இதுதான் வந்து அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸோட ரூல். ஸோ இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் ஈட் மை டெலிஷியஸ் ஆப்பிள் சாண்ட்விச். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் எல்லா லெட்டர்ஸையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த பெம் டேஷ் அப்படின்ற மாதிரி அந்த ரூல்ஸ் நீங்கள் ரிமைண்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம இப்போ போயிட்டு எக்ஸசைஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே லைனில் ரெண்டு ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் கையில் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ 3 × 4 பார்த்தீங்க அப்படின்னா 12 அண்ட் 12 + 2s are 14. ஓகே, ஸோ இப்போ இது கேன்சல் பார்த்தீங்கன்னா 14. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 - 2 இருக்குது, இன்டூ ஆப்ரேட்டர் இருக்குது, அண்ட் 8 + 1 இருக்குது. ஸோ ஆஸ் பர் த ரூல்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 8 + 1 9 அப்படின்னு ஆகும். அண்ட் அகெயின் 5 - 2 வந்து 3. ஸோ 3 × 9s are என்ன அப்படின்றது ஆன்சர். ஸோ 27 அதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10 / 2 + 5 அப்படின்னு இருக்குது. ஸோ ஆப்வியஸாக இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு நம்ம டிவிஷன் தான் பண்ணணும். ஸோ 10 - 2 + 5. ஸோ 10 / 2 போட்டிங்க அப்படின்னா 5ன்னு ஆன்சர் இருக்கும். ஸோ 5 கூட ஒரு 5 ஆட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் 10. ஸோ இதோட ஆன்சர் 10. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10.0ன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னு உங்களுக்கே தெரியும், ஏன்னா டிவிஷன் ஆப்ரேட்டர் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுற டேட்டா டைப் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்டில் இருக்குன்றதுக்காக நம்ம 10.0ன்னு போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் மாதிரி இருக்குல்ல, இன்வெர்டட் வி. ஸோ அது வந்து என்னென்னா பவர் ஆஃப் எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர் அண்ட் மைனஸ் ஆப்ரேட்டர் இருக்குது அண்ட் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்போனன்ட் தான் பண்ணணும். ஸோ 3 to the power of 2 அப்படின்னா 3 × 3. ஸோ 3 × 3s are 9 மைனஸ் இப்போ மல்டிப்ளிகேஷன் 4 × 2s are 8. ஓகே, ஸோ 9 - 8 = 1 அதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6 + 3 இருக்குது, டிவைடட் பை 2 - 1 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் இருக்கிறது தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ 6 + 3 வந்து 9, டிவைடட் பை 2 - 1ஓட வேல்யூ 1. ஸோ 9 / 1 இதோட ஆன்சர் அப்போ 9. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 × ப்ராக்கெட்குள்ளே 7 - 3 + 8/2 இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 7 - 3 போட்டால் 4 அண்ட் 4 × 4s are 16. இதை ஒரு சைடு வச்சுக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஷன் ஆப்ரேட்டர் பண்ணணும். ஸோ 8 / 2s are 4. ஸோ 16 + 4 = 20. ஸோ இதோட ஆன்சர் 20. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து 12 / 3 இருக்குது ப்ளஸ் 5 - 2 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 12 / 3 பண்ணோன்னா ஆன்சர் 4 ப்ளஸ் 5 - 2 பண்ணோன்னா 3. ஸோ 4 + 3 ஆன்சர் வந்து 7. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 × 4 + 6 இருக்குது, -3 / 2 இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு 4 + 6 பண்ணால் ஆன்சர் 10. அண்ட் அடுத்து நம்ம மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். ஸோ 10 × 2s are 20 அண்ட்
3 divided by 2. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இருக்கும். ஸோ 20 minus 1.5 ஆன்சர் 18.5. ஸோ நெக்ஸ்ட் இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 8 minus 3 வந்து ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் 8 minus 3 பண்ணிடுவேன். ஸோ 5 அப்படின்னு இருக்கும். அகெயின் நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ 5 into 2s are 10 plus 7 divided by 2 கொடுத்துருக்கோம். ஸோ 7 divided by 2 it's around 3.5. ஸோ இதோட ஆன்சர் 13.5. ஸோ லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10 minus 3 into 4 minus 1. ஸோ ஃபர்ஸ்ட்டு 4 minus 1 பண்ணிங்கன்னா ஆன்சர் 3 and 3 3s are 9. then 10 minus 9 ஆன்சர் equal to 1. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸசைஸ்க்கான சொல்யூஷன். ஸோ இதை ஒரு தடவை ரன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து எல்லா எக்ஸ்ப்ரெஷன்ஸையும் அன்கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டோட்டலி நம்மக்கிட்ட 10 எக்ஸ்ப்ரெஷன் இருந்துச்சு இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம குயிக்காக அன்கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ எல்லாம் அன்கமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ வாங்க இதை ரன் பண்ணி அவுட்புட் பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளோட எல்லா எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்கான வேல்யூ இருக்குது. ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் ஒரு தடவை க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.